ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? செம்ம சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங். ஸோ iPhone 15 வந்து இன்னைக்கு தான் வந்து நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ பார்த்துக்கோங்க, புதுசாக இருக்கு. ஸோ 15 Pro Max வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ யூகேலே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தான் வந்து அன்பாக்சிங் வீடியோ போடுறோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரைடே ஆர்டர் பண்ணி 2 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து ஃபோன் கைக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ பிரிச்சு உள்ள எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ வாங்க உள்ள பிரித்து பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ புது iPhone 15 பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்க போகிறோம். பாருங்க, புது ஃபோனு பளபளன்னு இருக்கு. இது என்ன கலர்னு கெஸ் பண்ணுங்க. பார்த்தோன்னே ஒயிட் மாதிரி தான் தெரியும், ஆனால் இது ஒயிட் இல்லை, இது வந்து ப்ளூ. ஸோ ப்ளூ கலர்னு சொல்லி தான் கொடுத்தாங்க, ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோஸ்ட்லி ஒயிட் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம், அப்புறம் ஃபோனை பற்றி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க, டைப் C to டைப் C. ஸோ பாருங்க, டைப் C to டைப் C கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஐஃபோன்னாலே வந்து லைட்னிங் கேபிள் தான் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ஸோ இனிமேல் வந்து எங்கே போனாலும் வந்து ஐஃபோன் கேபிள் வேணும்னு தேடி அலைய தேவையில்லை, எல்லாருமே டைப் C வச்சுருப்பாங்க. ஸோ இது கொடுத்த யூரோப்புக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் வைக்கிற மாதிரி சும்மா இது பின்ன எஜெக்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் எப்பயும் கொடுக்குற மாதிரி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது இல்லாட்டி இது ஐஃபோன் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல, அதனால். ஸோ அவ்வளோதான், பாக்ஸில் வேறு ஒன்றும் இல்லை. எடுத்தோடனே ஃபோனுக்கு போயிடலாம். பலபலன்னு இருக்குது புதுசு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 15. ஸோ பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்னிங் கேபிள் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ண தான் சேரும், வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ டைப் C கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ வேறு என்ன புதுசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடர் இருந்துச்சு, ரிங் இது வைக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் பட்டன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் சைலண்ட்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து டபுள் டேப் பண்ணிங்கன்னா வந்து ஏதோ ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஷார்ட்கட் மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆன் பண்ணிடுவோம் ஃபோனை. எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹாய் ஹலோலாம் வரும். ஸோ அது வந்து மாற்ற முடியாது, எந்த ஃபோன் வாங்கினாலும் அது அப்படி தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் செட் பண்ண சொல்லி கேட்குது. அடுத்து கண்ட்ரி. ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இங்கே பாருங்கள், பழைய iPhone 14 Pro Max 13 Pro Maxோட பயங்கர வெயிட்லெஸ்ஸு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இதிலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட் சுத்தமாக கிடையாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டேனியம் மெட்டலில் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை, அதனால தான் வெயிட் கம்மியாக என்னமோ தெரில. ஆனால் சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆனால் ஃபுல்லாக டைட்டேனியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் ஃபோன் வச்சிருக்கேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் ஐஃபோனில் ரொம்ப வெயிட்டுப்பா, எனக்கு இதுவே வந்து பெரிய ட்ராபேக்காக சொல்லிருந்தீங்க. ஸோ 15லேருந்து அந்த வெயிட்லெஸ் இங்கே பாருங்க பயங்கர வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். நாங்கள் வந்து ஃபோன் வாங்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா eSIM ஒன்று சொல்லி அட்டாச் பண்ணி தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபோன் ஆன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா eSIM வந்து ஆக்டிவேட் ஆகி டவர் கிடச்சிருச்சு. ஸோ எல்லாம் ரெடி டு யூஸ் தான். இப்போது எல்லா செட்டப்பும் முடிஞ்சுது. வெல்கம் டு iPhone வந்துருச்சு. இனிமேல் வந்து நம்ம ஃபோனை யூஸ் பண்ணலாம். ஸோ iPhone வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேமரா குவாலிட்டிக்காக தான். ஸோ இதோட ஸ்பெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேமரா 48 MP, அதர் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 12 MP. ஸோ இது வந்து 2 times வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியும். ஆனால் வந்து இது டெலிஃபோனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு தெரியல, அது யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதோட ஸ்டோரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 128 GB. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்றதை பார்ப்போம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். 765 தான் நான் வாங்கும்போது. ஸோ அதாவது இந்தியன் ருப்பியில் பார்க்கணும்னா 76,500 சம்திங் வருது. ஸோ ஒர்த்து தான். ஸோ பழைய ஐஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ், 800 900 வந்துச்சு போன டைம். 14 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏன் தெரியல, கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல் சிம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பழைய ஐஃபோன்ஸ்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஸோ நீங்கள் வந்து eSIM-ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நானோ சிம் வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 சிம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோனை வாங்கும்போதே வந்து eSIM ஆர்டர் பண்ணி eSIM-ஓட தான் வாங்கினேன். ஸோ ஃபோனை ஆன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ அது இல்லாமல் நீங்கள் சிம் ஸ்லாட்டில் வந்து ஒரு சிம் போட்டுக்கிட்டிங்கன்னா டுவெல் சிம்மாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஃபோன் மாதிரி தான் இப்போ எல்லாமே, எதுவுமே இல்லை. USB-C வந்தாச்சு, டுவெல் சிம் வந்தாச்சு. ஸோ இனிமேல் வந்து எல்லாருக்குமே ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். இதுக்கு மேலே எல்லாம் தெரியும்னா நான் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபோனை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை லேட்டர் வர வீடியோஸ் பார்ப்போம். ஸோ இனிமேல் நம்ம எடுக்க போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15ல தான் வந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்டே டியூன். பை.